வாங்கப்பா. இப்ப நீங்க பார்க்கறது என்னன்னா, கீரை. என்னன்னா காட்டுக்கீரை. இந்த காட்டுக்கீரைய நம்ப வீட்டுல நம்ப எப்படி உற்பத்தி பண்றது? தெரியாதவங்க, டவுன்ல இருக்கவங்க என்ன செய்யலாம்? அப்படின்றதுக்கு தான் சொல்றேன். நான் இதெல்லாம் விதை சேகரிச்சு வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வந்து நான் வீட்ல போட்டு உற்பத்தி பண்ணி, இதுலேருந்து விதைகள இப்ப நெறைய சேகரிச்சு வச்சிருக்கேன். எதுக்குன்னா, நம்மளுக்கு காட்டுக்கீரை அப்படின்னா, கிராமத்துல வயல்ல தான் கிடைக்கும்னு நம்ப நெனைக்கிறோம். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ரோட்டு ஓரத்துலயோ, எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல அந்த கீரை விதைகள உருவிட்டு வந்து, காய வச்சு நம்ம தோட்டத்துல போட்டோமா, எல்லா விதமான கீரைகளும் நம்ம வீட்லயும் நல்லா விளையும். நம்ப எல்லா விதமான கீரைகளையும் நம்ப சமைச்சு சாப்பிடலாம். இப்ப இது 10 நாள் காய வச்சிருக்கேன். 10 நாளு கீரைய மட்டும் எடுத்துக்கிட்டு, தண்டுகளோட போட்டு காய் இருந்தது எல்லாத்தையும் காய வச்சேன். ஆனா தண்டு கூட காயல பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த தண்டு நட்டாலே நம்மளுக்கு தளிர்கள் வரும். பிச்சிட்டு வந்து நம்ம தோட்டத்துல நட்டாலே, பிச்சி வச்சாலே வரும். கொஞ்சம் கொஞ்சமா பிச்சி பிச்சி இந்த மாதிரி பிட்டு பிட்டா கட் பண்ணி போட்டாலே நம்ம தோட்டத்திலயும் நம்மளால வளர்க்க முடியும். 10 நாள் கழிச்சு பாக்குறோங்க பாருங்க. இலை கூட காயில பாருங்க அப்படியே இருக்கு. அப்ப இதுல மணத்தக்காளி இருக்கு, சிகப்பு சாரணை, வெள்ளை சாரணை, மூக்கரட்டை, குப்பைமேனி, குப்பைக்கீரை, மணத்தக்காளி கீரை விதை எல்லாம் விதையா இருக்கு இதுல. அடுத்தது என்னன்னா, இன்னொரு கீரை என்கிட்ட என்ன இருக்குன்னா, சிறுகீரை. சிறுகீரை வந்து கரப்பசலை. கரப்பசலை, சிறு பசலைன்றோம்ல அது. அது என்னன்னா பிச்சு போட்டாலே வரும். அதனால அதுல விதை கிடைக்காது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இத மாதிரி விதைகளை கிராம சைடுல கிடைக்கும், ரோட்டு ஓரங்கள்ல கிடைக்கும். எந்த விதைகளா இருந்தாலும் கொண்டு வந்து காய வச்சு நம்ம தோட்டத்துல நீங்க போட்டீங்கன்னா, எல்லா விதமான கீரையும் காட்டுக்கீரைன்றது காட்டுல போய் தான் பறிச்சு சாப்பிடணும்னு இல்லை. காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கலப்பு கீரைன்னு சொல்லுவோம். கலப்பு கீரைனா எல்லா விதமான கீரையும் அதில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றது. அதுக்கு தான் கலப்பு கீரைன்னு சொல்றது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதே மாதிரி நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உபயோகப்படுத்துங்க. இதே மாதிரி போயிட்டு கிடைக்கிற இடத்துல எடுத்துட்டு வந்து நீங்க விதைகளை உற்பத்தி பண்ணி நம்ம தோட்டத்துலயும் நம்ம வீட்லயும் இதே மாதிரி செடிகளை உற்பத்தி பண்ணுங்க. கீரைகளை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. எல்லா விதமான கீரைகளை நம்மளாலையும் உற்பத்தி பண்ண முடியும். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதே மாதிரி உபயோகப்படுத்தி பாருங்க. தேங்க்யூ.